இன்றைக்கி பார்க்க போகிற கதை வந்து ஒரு க்ரைம் த்ரில்லரான ஒரு கதை. இருளில் ஒளி அப்படின்ற ஒரு கதை. ஸோ அது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருளில் ஒளி அப்படின்ட்டு. ஸோ டேரெக்டாக வந்து கதைக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப், சென்னை என்ற ஒரு மாவட்டத்தில் வந்து சந்தானம் அப்படின்ற ஒரு ஆள் நைட்டு ஒரு இரவு நேரம் ஒரு 12 மணி போல் சைக்கிளில் தனியாக போயிட்டுருக்காரு. ரொம்ப மழையும் இடியுமா வந்து அந்த இடத்துல பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது அவர் அந்த மலைக்கு ஒதுங்கிறதுக்காக எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு. அப்போது தூரத்தில் ஒரு வீடு, பாழடைஞ்ச வீடு ஒன்று தெரியுது. அப்போது அவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் கதவை ஓப்பன் பண்ணுறாரு. வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரி தெரியலை. அதனால் ஒரு சிறிது நேரம், கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கார். அங்கே இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது, யாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அப்போது அந்த சைடு போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு அழகிய ஒரு பொண்ணு, அழகிய ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்குறாங்க. அப்போ இவரோ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அந்த பொண்ணு இவரை பார்த்து நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் உடனே போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவருடைய கண் அழகு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணோட கண் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கண்ணை வந்து அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதனால் அதை பார்த்தபடி வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அந்த வீடு ரொம்பவும் பாழடைஞ்சு போய் ரொம்பவும் அந்த வீட்டை யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு யோசனை தோணுது, இப்படி யூஸ் பண்ண முடியாத இடத்துல பொண்ணு மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறாரு, நம்மளை மாதிரி அவங்களும் மலைக்கு ஒதுங்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அதே போல் அடுத்த நாள் அந்த பெண்ணை தேடி அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்போ பார்த்தா அந்த வீடு பூட்டு போட்டிருக்கு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடு ஓப்பனில் இருந்தது, இன்றைக்கி பூட்டு போட்டிருக்கு. அந்த பூட்டை பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாரு. சரி, ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பேப்பர் துண்டு ஒன்று கிடக்கு. அந்த பேப்பரை எடுத்து அவர் விரித்து வாசித்து பார்க்கும்போது அந்த பேப்பர் என்ன இருக்குன்னா, அந்த பேப்பரை பிரித்து பார்க்குறாரு. அந்த பேப்பரில் சிவா அப்படின்ற ஒரு நேம் இருக்குது. இவருக்கு ஒரு சந்தேகமாகி போச்சு. என்னடா, நேற்று வந்த பெண்ணு இல்லை, நேற்று ஓப்பனில் இருந்த டோரும் இந்த கதவு க்ளோஸில் இருக்குது, இன்றைக்கி இந்த பேப்பரில் சிவான்ற ஒரு பேர் இருக்கே அப்படின்ற ஒரு அதிர்ச்சி. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற லைப்ரரிக்கு போகிறாரு. அந்த லைப்ரரியில் இந்த வீட்டை பற்றியான ஒரு புக் இருக்குது. அதை எடுத்து படிக்கிறாரு. அதில் சிவா என்ற நபர் கொலை செய்யப்பட்டனால தான் அந்த வீடு வந்து இன்னும் ஒரு பாழடைஞ்ச வீடாகவே இருக்குது, அதில் மக்கள் வாழத்தகாத ஒரு வீடு அப்படின்ற மாதிரி ஒரு இது அந்த லைப்ரரியில் இருக்குது. அவருக்கு ஒரு தங்கை இருந்ததாகவும் அந்த தங்கையோட பெயர் ரவியானி அப்படின்ற ஒரு குறிப்பும் அந்த புக்கில் இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு டவுட் வருது, அப்போ நம்ம நேற்று பார்த்தது அவரோட தங்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த கொலை நடந்துருந்துச்சுன்னா அந்த கொலைக்கான காரணங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக எஃப்ஐஆர் புக் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம விசாரிக்கணும் அப்படின்ட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போய் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி விவரத்தை எல்லாத்தையுமே சொல்லி அந்த போலீஸ்கிட்ட விசாரிக்கும்போது அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுப்பா. இது வந்து வேறு ஒரு ஆள் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார், அவருடைய பேர் போஸ், அவரை நீங்கள் போய் பாருங்கள், இதான்
பார்க்கலாம். இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.